நான் உமா. இன்றைக்கி ஆப்பிள் வச்சு ஒரு therattipal எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளுக்கு என்னன்னு சொல்கிறேன். இது ஒரு ஆப்பிள் எடுத்துருக்குறேங்க. இது 5 கப்பு மில்க் இருக்குது. இது காய்ச்சாத பால் தான். இந்த அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது கரெக்டான இனிப்பு தான் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இந்த 4 ஐட்டம் போதும். saffron வேணுன்னா போட்டுக்கலாம், இந்த ஆப்ஷன் தான். நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் போடலான்ட்டு எடுத்து வச்சேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது முதல்ல தோல் சீவிட்டு கிரேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பால் ஊற்றிடலாங்க. பால் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இந்த 5 கப்பு பால் ஊற்றுருங்க. இதை நான் மாட்டுப்பால் தான் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சுங்க. நான் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த சுண்டுறதுக்கு ஸ்லிம்மில் தான் வச்சேன். அப்பப்போ ஹை பண்ணுவேன், பொங்கி வளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் இது ஆப்பிள் துருவி வச்சேன், ஏன்னா கருப்பாயிடுன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை போட்டுடலாம். வேகட்டது கூட ஒரு ஆப்பிள் துருவி வச்சுதேன். போடுற டைமில் துருவினா போதுங்க, இல்லைன்னா கருப்பாயிடும் அது. இது வேகட்டும் இது கூட சேர்ந்து. இன்னும் கொஞ்சம் சுண்ட பிறகு சர்க்கரை போட்டுடலாங்க. ஃபுல்லாக எடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும்ட்டு நான் சுண்டுறது காமிக்கல. இந்த ஓரமாக நிற்கிறதெல்லாம் தான் அதுக்கு டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். அது எப்படி எடுத்து விட்டுடலாம். அடிக்கனமான பாத்திரம் வச்சலாம், இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் தான் இது பண்ண முடியும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா வெண்ணெயோ போட்டுடலாம். நான் இப்போ வெண்ணெய் தான் போடுறேன். அப்போ அடிப்பிடிக்காமல் நல்லா எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துடும். கொஞ்சம் நல்லா சுண்டின பிறகு சர்க்கரையை போட்டுடலாங்க. இப்போவே போட்டோம்னா நீர் ஒரு மாதிரி தண்ணியாட்டம் ஆயிடும். அதனால் கொஞ்சம் சுண்டட்டுங்க. நான் சுண்டின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, அடியே பிடிக்கல, நல்லா வந்துடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் அளவு எடுத்து இந்த பால் ஒரு 2.25 லிட்டர் இருக்குங்க. இதுக்கு நான் அளந்தேன். ஒரு 2.25 லிட்டர் இருக்குது பால். 5 இது எடுத்தேன், 5 கப் எடுத்தேன். அதில் 2.25 லிட்ரு. இப்போ சுண்டட்டுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா சுண்டிடுச்சுங்க. இது இவ்வளோ நேரம் பண்ணுறதுக்கே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, ஸ்லிம்மில் வச்சு பண்ணதுனால. ஏன்னா அடிப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்லிம்மில் வச்சுருந்தேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தான் தண்ணியாட்டம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை போட்டுறேங்க. இதுக்கு 2 கப்பு சர்க்கரை தான் எடுத்துங்க. இது மெல்ட் ஆகிடும். முதல்ல போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆயிடுங்க.
சுண்டி வர்றதுக்கு. அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டால் கரெக்டாகிடும். இதை இப்போ ஹைலே வச்சுட்டு நம்ம கிளறி விடலாம், ஏன்னா அடி பிடிக்காது. அதனால் நான் இப்போ ஹைலே வச்சுட்டேன். சைட்லெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் தண்ணி ஆயிடுச்சு. இனி இது சுண்டிடும். நான் சுண்டின வரை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா சுண்ட ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தெறிக்கும், தள்ளி நின்றுக்குங்க. கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஆப்பிள் திரட்டிப்பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறுனா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போ இது நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. சாஃப்ரான் போட்டிருக்கு, தெரியுதா என்னன்னு தெரியல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.